ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மைசூர் பாக் எப்படி வீட்டிலே சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணிக்கிங்க. அதில் வந்து நான் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 6லேருந்து 7 மினிட்ஸ் ஆகும். அது நல்லா ரோஸ்ட் ஆக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. லைட்டாக ஸ்மெல்லும் வரும். அந்த பதத்தை பார்த்து இது பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண கடலை மாவை வந்து தனியாக ஒரு தட்டில் 5 நிமிஷம் ஆற வச்சுக்கிங்க. அந்த இடையில நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுமாதிரி ஒரு தட்டில் வந்து நெய் தடவி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் சல்லடையை வச்சு நம்ம ஆற வச்ச கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அதில் உள்ள மாவை வந்து சலித்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து மைசூர் பாக்கு நல்லா ருசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் வந்து நெய். ஓகேவா? 1/4 கப்லேருந்து 1/2 கப் நடுவில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாக பிணைஞ்சிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இதுமாதிரி வந்து இந்த கன்சிஸ்டன்சி, ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா இதுமாதிரி கலந்து வச்சுருங்க தனியாக எடுத்து. நெக்ஸ்ட்டு இன்னொரு தவாவை சூடு பண்ணிக்கிங்க. அதில் வந்து நம்ம ஜீரா பாவு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் வந்து சுகர். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வந்து நல்லா வேக விடுங்க. ஒரு கம்பி பதம் வரணும். அது வரையும் நல்லா வந்து இதுமாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வந்து கம்பி பதம் அளவுக்கு வரணும். இதுமாதிரி தொட்டால் இப்படி வரணும். ஓகேவா? அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மைசூர் பாக்கு நல்ல பதத்தில் வரும். இது மாதிரி வந்து நல்லா கிண்டி விடுங்க. கை விடாமல் நல்லா கிண்டி விடுங்க. லைட்டாக இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இது நல்லா பபிள்ஸ் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து நெய் விட்டால் போதும். நம்ம முன்னாடியே நெய் விட்டு கலக்கினதுனால. ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுமாதிரி பபிள்ஸ் வரும்போது லைட்டாக நெய் ஊற்றிக்கிங்க. இதே ஃப்ளோவில் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இதில் வந்து ஒட்டாமல் வரணும். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ நல்லா வெந்தது, கொஞ்சம் வேவுது. இதுமாரி ஒட்டாமல் வர பதம் தான் கரெக்டாக. இதோட எடுத்துடணும். டக்குன்னு எடுத்து நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் அதை ஊற்றிடணும். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் லேட்டாக்குனாலும் கெட்டி ஆகிடும் மைசூர் பாக்கு. அதனால் டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்து ஊற்றுறது உங்களுக்கு சேஃபு. அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இது மாதிரி ஊற்றி வச்சுருங்க. உங்களுக்கு ட்ரே இருந்தால் ட்ரேயில் ஊற்றிங்க. நான் தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க, ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தியில் வந்து நெய் தடவிட்டு இதுமாரி உங்களுக்கு என்ன தேவை ஷேப்போ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துங்க. செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.